அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். மாசி மாதத்தில் எந்த நாளில் வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை துவங்கலாம்? நிறைய அன்பர்கள் கேட்டிருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த வருடத்தில் எம்பெருமான் சிவபெருமானுடைய மகா சிவராத்திரி காலத்தில் சிவபெருமானுக்கு உண்டான மாதத்தில், சிவனுக்கே உரிய மாதத்தில் வாஸ்து பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு. எம்பெருமான் சிவபெருமானே உங்களுக்கு பிளஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு. தமிழ்நாட்டில் 2 இடங்களில் வாழ்ந்திருக்கார், நடந்திருக்கார். காலால் நடந்த ஊர் அப்படின்றது திருவாரூரும், அதே மாதிரி இன்னொரு ஊர் மதுரை. 2 இடத்துல சிவபெருமான் வாழ்ந்திருக்கிறார், நடந்திருக்கிறார் காலால். மிச்ச இடத்துல எல்லாம் காட்சியும் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதனால் இந்த மாதத்தில் வாஸ்து பூஜை செய்வது சிறப்பு. அந்த வகையில் எந்த நாள்னா மாசி 22 சுக்கிரனுடைய நாளாகிய 6/3/6ங்கிறது சுக்கிரன். குருவனுடைய நாளாகிய வியாழக்கிழமையில் சப்தமி திதியில், அதுக்கு அடுத்து ஆக்சுவலாக அஷ்டமி 3:57க்கு மேலே தான் வருது. கேலண்டரில் அஷ்டமின்னு சொன்னோன்னே அஷ்டமி 8வது திதி அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஸோ சப்தமி திதியில் வாஸ்து பூஜை செய்வதற்கு உண்டான போர் அன்னைக்கே போட்டுக்கலாம். ரோஹிணி நட்சத்திரம் பாருங்கள். ஸோ வியாழக்கிழமைங்கிறது குருவனுடைய நாள். ஸோ இதில் நீங்கள் ஒரு பில்டிங்கில் இப்படி நீங்கள் அமைச்சிருக்கீங்கன்னா இது கிழக்கு அப்படின்னா இது வடக்கு, வடகிழக்கு மூலைக்கு உண்டான ஒரு பகுதி. ஈசன் பாகத்தில் போர் போடுவதற்கு உண்டான அமைப்பு. ரோஹிணி சந்திரனுடைய நாளில் போர் போட்டோம்னா அருமையான தண்ணீர் வரும். ஜீவன் நேத்திரம் உள்ள நாளில் நீங்கள் பூஜையை போட்டு வேலையை ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பு. ஸோ அதனால் அந்த ஆழகால விஷம் அருந்தியதால் வாஸ்து பூஜை செய்யக்கூடாது. சிவனுக்கு உண்டான மாதத்தில் வாஸ்து பூஜை செய்யக்கூடாது. அஷ்டமி வருகின்றது, வாஸ்து பூஜை செய்யக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. உங்கள் வீட்டில் உங்களுடைய மருமகள் அவங்க கன்சீவாக இருக்காங்க, படிதாண்டக்கூடாது. 7வது மாதத்துக்கு அப்புறம், அதுவும் 7 வளகாப்பு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் வேலையை ஆரம்பிக்கக்கூடாது. வாஸ்துவும் பண்ணக்கூடாது. அப்பா தவறி 30 நாள் ஆயிருக்கு சார், கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அம்மா தவறி 30 நாள் ஆயிருக்கு, கண்டிப்பாக பண்ணக்கூடாது. மிச்ச நாளெல்லாம் அருமையான மாதத்தில் இது நீங்கள் லோன் போடுறோம் சார், மாசி விட்டுட்டு பங்குனி விட்டுட்டு சித்திரை பண்ணலாமா, இல்லை இதிலே பண்ணிக்கலாமா? நன்றாக பண்ணலாம், அருமையாக பண்ணலாம். சிவனே வந்துடுவார் உங்களுக்கு. அதில் முக்கியமாக திருவாரூர்லையும் மதுரையில் இருக்கிறவங்க வாஸ்து பூஜை செஞ்சிங்கன்னா காலால் நடந்து உங்கள் இடத்துக்கு பெற்றுக்கொள்வார், அந்த பூஜையை ஏற்றுக்கொள்வார். ஸோ இதில் வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், இல்லைன்னா நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வரைபடம் நாங்கள் புதுசாக அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அடியன் பேசிக்கலி கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியர், மதுரையில் இருக்கிறேன். 35 ஆண்டுகளாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணுறோம், பிளான் அமைச்சு கொடுக்குறோம், வாஸ்துபடி அமைச்சு கொடுக்குறோம், குழி பொருத்தம் பார்க்குறோம். ஸோ உங்கள் ஜாதக அமைப்புப்படி குழி பொருத்தம் பார்த்து வரைபடம் அமைச்சு கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், முழுமையாக சரியாக அமைச்சு கொடுக்குறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.